Hi, I'm Dr. Rovina. I am a transfusion medicine resident. ஸோ ப்ரைமரிலி என்னோடய ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ண ஆசைப்படுறவங்க மத்தியிலும் பிளட் தேவைப்படுற பேஷண்ட்ஸ் மத்தியில் தான் இருக்கும். ஸோ இதில் நான் டே டு டே நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ண ஆசைப்படுறவங்க நான் மீட் பண்ணுவேன். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப காமனாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, நான் டாட்டூ பியர்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை டாட்டூ பியர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் பிளட் டொனேட் பண்ணலாமா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ஒரு நோபலான ஒரு பியூரான ஒரு தாட், அது பியூரான விஷயம் நீங்கள் பண்ண போகிறது, சரியா? ஸோ நீங்கள் ஒருத்தர் பிளட் டொனேட் பண்ணுறப்போ ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு யூ ஆர் ஏபிள் டு கிவ் தம் த கிஃப்ட் ஆஃப் லைஃப். இட் இஸ் வெரி நோபல் அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் கான்ட்ரிபியூஷன். ஸோ டாட்டூ குத்திருந்தா பிளட் டொனேட் பண்ணக்கூடாதா, இல்லை டொனேட் பண்ணலாமா? சிம்பிள் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக பிளட் டொனேட் பண்ணலாம். நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ணிட்டாலும் பிளட் டொனேட் பண்ணலாம். பட் எப்போ பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ணிவிட்டு 12 months, அதாவது 1 year கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு மட்டும்தான் நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணணும். ஏன் 1 year நான் வெயிட் பண்ணணும்? பிகாஸ் டாட்டூ பியர்ஸ் பண்ணுறப்போ நீடல் வச்சு பியர்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை சில டைம்ஸ் அந்த நீடல் மூலமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறப்போ அந்த பிளட் இன்னொரு பேஷண்ட்க்கு நம்ம கொடுக்குறப்போ அந்த இன்ஃபெக்ஷன் உங்ககிட்ட இருந்து அந்த பேஷண்ட்க்கு டிரான்ஸ்மிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்போ பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 year கிராஸ் ஆகிருக்கும் டாட்டூ பியர்ஸ் பண்ணிட்ட பிறகு. ஸோ 1 year ஆகிட்ட பிறகு நீங்கள் தாராளமாக பிளட் டொனேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு சர்டன் ப்ரிகாஷன்ஸ் மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக சூஸ் பண்ணணும். சேஃப்டி, ஹைஜீன், ப்ராப்பர்லி சானிடைஸ்டாக இருக்கா அந்த இடம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ணுறது உங்களுக்கும் நல்லது. நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக பிளட் டொனேட் பண்ணுறப்போ அது அவங்களுக்கும் நல்லது. செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஸ்டெரைல் நீடல் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெரைல் நீடல்னால் என்ன? ஒரு க்ளீனான நீடல், சானிடைஸ் பண்ணப்பட்ட நீடல், வேறு யாருக்கும் யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ்ஷான நீடல் தான் உங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணணும். இது பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். தேர்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் டொனேட் பண்ண போகிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை பிளட் சென்டருக்கோ நீங்கள் போகிறப்போ கண்டிப்பாக அங்கே இருக்க டாக்டர்கிட்ட நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எப்போ நீங்கள் பியர்ஸ் பண்ணீங்க, எங்கே பியர்ஸ் பண்ணீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் மொத்தமாகவே நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட பிளட் சென்டர்லையும் இல்லை ஹாஸ்பிட்டலும் நீங்கள் மீட் பண்ணுற டாக்டர்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து ஒன்ஸ் இன் 3 months ஒன்ஸ் இன் 4 months ரெகுலராக டொனேட் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா, டாட்டூ பியர்ஸ் பண்ணுறது உங்களுக்கு முக்கியமா, இல்லை பிளட் டொனேஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக படுதோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, பிளட் டொனேஷன் இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ணாமல் பிளட் டொனேட் பண்ணலாம். ஒன்ஸ் இன் 3 months, மென் வந்து ஒன்ஸ் இன் 3 months சேஃபாகவே டொனேட் பண்ணலாம். விமென் வந்து அதே மாதிரி ஒன்ஸ் இன் 4 months சேஃபாக டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் டாட்டூ பியர்ஸ் பண்ணிவிட்டு 12 months, அதாவது 1 year வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பிளட் வந்து சேஃபாகவே டொனேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ.